இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, யுனெஸ்கோவில் பாரம்பரிய சின்னம் என்று அறிவிக்கப்பட்ட வெனிஸ் நகரம், அதாவது பாரம்பரியமான ஒரு நகரம் என்று உலகம் முழுவதும் காக்கப்படும் ஒரு அற்புதம். அதாவது நண்பர்களே, இந்த வெனிஸ் நகரத்தை பார்த்தாலே மிராக்கிள். இவ்வளோ பெரிய கட்டடங்கள், எவ்வளோ பெரிய பிரிட்ஜஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெனிஸில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது. ஒரு நகரத்தையும் இன்னொரு நகரத்தில் அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 108 தீவுகள், 108லேருந்து 400 தீவுகளை ஒன்று சேர்த்து ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் பார்த்தீர்கள் இந்த வெனிசியர்கள் வாழ்ந்த காலத்தில் பக்கத்துலேருந்து நிறைய படையெடுப்புகள் எக்கச்சக்கமாக வந்ததுனால வெனிசியர்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கடுமையான உழைப்பில் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மரங்களை கொண்டாந்து பேஸ் மட்டம், இந்த கட்டடங்கள் நிறைய கட்டடங்கள் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் கீழே என்ன இருக்குது, பேஸ் மட்டம்னா மரங்கள், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மரங்களை பேஸ் மட்டமாக அமைச்சு அதை மேலே கட்டடங்கள் கட்டி. ஏன்னா ஒரு 4 அடி 2 அடி கீழே போட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கடலில் தெரியும், உள்ள போயிடும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் பாலத்தை அமைப்பது பார்த்தீங்கன்னா ஒரு மரங்களாலே ஆன பாலங்கள் அமைக்கிறாங்க. ஆனால் இந்த வெனிஸ் நகரம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கடல், ஒரு தீவு, இதில் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா தீவுகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலத்தை படுத்து பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா போட் போக்குவரத்து. தலைமைச் செயலகம் மாதிரி அங்கே பிரமாண்டமான கட்டணம் ஒரு கடல் நண்பர்களே, அதாவது கடலில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புத நகரம், ஒரு மிராக்கிள் நகரம். உலகத்தில் எவ்வளோ அதிசயங்கள் இருக்கின்றது, எவ்வளோ அற்புதங்கள் இருக்கின்றது, நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இந்த பூமியில் சொர்க்கம் அப்படிங்கிறது நிறைய இடங்களை சொல்லலாம். வெனிஸ் அப்படிங்கிறது கிளைமேட் ஒரு பெரிய குளிரும் இல்லாமல் பெரிய வெயிலும் இல்லாமல், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி வெயில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே சில்னஸ், அப்படியே ஒரு அற்புதமாக நம்மளை வருடிச்சிருந்தது, தென்றல் நம்மளை வருடிச்சிருந்தது. இந்த வெனிசியர்களுடைய உழைப்பு, இந்த நாட்டோட உழைப்பு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்ததில் கடுமையான உழைப்பாளிகள் இருக்குது. கடலில் ஒரு மிதக்கும் நகரத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயமா இருக்கட்டும். ஆகவே இந்த வெனிஸ் என்பது இட்டாலி நகரத்தில், இத்தாலியே ஒரு அற்புதம். இட்டாலியில் சிறப்பு உங்களுக்கு தெரியும், சோனியா காந்தி பிறந்த ஊர் தான், ராகுல் காந்தியோடைய பூர்வீக பாட்டி ஊர் தான். அப்படியாப்பட்ட அற்புதமான ஊர் பார்த்தீங்கன்னா அழகும் அற்புதமும் தேன்பமும் நிறைந்த ஒரு அருமை. அதில் வெனிஸ் கடற்கரையில் நாம் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் போக்குவரத்து இல்லைங்கிறதுனால நம்ம போட்டில் பயணம் செஞ்சுட்டு இந்த போட்லேருந்து சிட்டியோட அழகாக பாருங்கள். இதுதான் சிட்டி, அதாவது கடலுக்கு பக்கத்தில் சிட்டி, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி. இதெல்லாம் ஒவ்வொரு மரத்தில் இன்டர் கனெக்ஷன். ஒவ்வொரு சிட்டிக்கு இன்னொரு சிட்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு போக்குவரத்து மட்டும்தான் இருக்குது. புகை இல்லை, மாசு இல்லை, பொல்யூஷன் இல்லை. எப்படி பார்த்தாலும் இந்த மனிதர்கள் 100 ஆண்டுகள் வரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். இப்போ நம்ம அந்த சிட்டியெல்லாம் நடந்து வாக்கிங் போயிட்டு பார்த்தோம், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே. இன்றைக்கு முழுவதும் வெனிஸில் தான் இருக்க போகிறோம். வெனிஸில் நம்மளுடைய அற்புதமான ஒரு கிளாஸ் போட்டில் போயிட்டு இருக்கு நண்பர்களே. இதை பற்றிய பதிவுகளை விரைவில் பதிவிடுகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு. இந்த இன்பத்தையும் இந்த மகிழ்ச்சியும் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். இயற்கையோடு இயற்கையாக இருக்கும், இயற்கையோடு எவ்வளவுக்கு அளவு நெருங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்வியோடு நெருங்கி இருக்கும் நண்பர்களே. இந்த அற்புதத்தை உணர்வோம். இதெல்லாம் பெரிய போட் நண்பர்களே, இதான் தெரியுது பாருங்கள். இந்த போட்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது. போட் போக்குவரத்து தான் இங்கே மிகப்பெரிய போக்குவரத்து நண்பர்களே. இந்த